ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் AU3791 எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன், அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் வைஸாக உங்களோட செமஸ்டர் வைஸாக வச்சிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா AU3791 எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பர்பிள் கலர் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நீட் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிசைன் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரீசார்ஜிங் அண்ட் ரீஃபில்லிங் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேசஸ் அண்ட் பாடி டிசைன் இது 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்வான்டேஜஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேரியஸ் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் வெலாசிட்டி இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎம்எஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கேரக்டரிஸ்டிக் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் செல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபியூல் செல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பேட்டரி பேராமீட்டர்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபியூல் செல் இது 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபியூல் செல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் செல் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி பேட்டரி கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேட்டரி மாடலிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் ரொம்ப முக்கியம். அந்த டைப்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அல்ட்ரா கெப்பாசிட்டர்ஸ் ரொம்ப முக்கியம், அதோட அப்ளிகேஷன்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. குவிக் சார்ஜிங் டிவைசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் SRM ரொம்ப முக்கியமான ஒன்று. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் அந்த மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசி மோட்டர் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் BMSM மோட்டார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லென்ஸ்லாம் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரிலக்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பவர் ஈக்குவேஷன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. மோட்டாரும் அதோட டைப்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. டிசி மோட்டர் ரொம்ப முக்கியம். ஏசி மோட்டருக்கும் டிசி மோட்டருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட் ஸ்டேட் ஸ்விட்சிங் எலமெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதேமாதிரி MOS FET ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த BJT இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் 4 குவாட்ரன் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பவர் கன்வெர்ட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எது படித்தாலும் அதோட டைப்ஸும் அப்ளிகேஷன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அதோட அட்வான்டேஜஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேரடேலாவும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி SRMனா என்னென்னு கேட்கலாம். கன்வெர்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெக்டிஃபயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. IGBT இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. மோட்டார் டிரைவ்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. PWNனாலும் என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஆப்ரேஷன் மோட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஹைப்ரிட் வெஹிக்கிள் இது 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் ஆஃப் HEV ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்கனாமி ஆஃப் ஹைப்ரிட் வெஹிக்கிள் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் HEV இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுமாதிரி ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் லா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓவராலாக உங்களுக்கு AU3791 எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.